வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி. தாழைப்பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்ல வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ. மிகவும் மென்மையான பழமாகிய வாழைப்பழம் தின்பதற்கே வாய் வலிக்கும் என்று கருதி தின்பதற்கு மிகவும் கடினமானதாக இருக்கும் தாழைப்பழத்தை தின்றேன். அதனால் இறுதியில் எனக்கு மரணம்தான் வந்தது என் கண்ணம்மா. நான் தாழைப்பழத்தை விட்டு வாழைப்பழத்தை உண்டால் இரவா நிலையை அடைவேன் அல்லவா? தியானத்தின் மூலம் அடையும் இரவா வாழ்க்கை வாழைப்பழம் என்று மறைமுகமாக சொல்லப்படுகிறது. எவ்வித குறிக்கோளும் இன்றி எளிய மக்கள் போல் வாழ்ந்து மறையும் வாழ்க்கை தாழைப்பழம் என குறிப்பிடுகிறார் அழுகுனி.